மன்னிக்கப்படும். யாருடைய பாவத்தை நீ மன்னிக்காமல் விட்டுவிடுகிறாயோ அந்த பாவம் பரலோகத்திலும் விட்டுவிடப்படும், மன்னிக்காமல் விட்டுவிடப்படும். அப்படி என்றால் எங்கள் ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அந்த பாவம் பரலோகத்திலும் மன்னிக்கப்படும். இப்போ ஸ்ட்ரைட்டாக பாவ மன்னிப்பு கல்வாரி சிலுவைக்கு பிறகு உங்களுக்கு கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு அவர் இறங்கி கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்கப்பட்டால், ஓத்திரப்படுத்தப்பட்டால் லாஸ்ட்டில் மனதுருகி என்ன பண்ணுவார், இலவசமாக சம்டைம் ஒரு சில பெர்சனுக்கு தான் கிடைக்கும், ஆனாலும் தண்டனைக்கு பிறகு தான் கிடைக்கும். இல்லை என்றால் நான் சொன்ன இந்த வேத வசனங்கள் எல்லாம் பொய்ன்னு அர்த்தம். பொய் இல்லையே, உண்மை தானே. பைபிளில் சொல்லப்பட்டெல்லாம் நமக்கு தானே சொல்லியிருக்காரு. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆகவே மன்னிப்பு பெற்றவன் இந்த பூமியில் சமாதானத்தோடு வாழுவான், மன்னிப்பு பெறாதவன் துக்கத்தோடு வாழ்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மன்னிப்பு நமக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த நாளே நம்ம போதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். இதோ என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிறபடி நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்துட்டு போயிட்டாரு. எத்தனை பேர் கிடைச்சிருக்கு அவருடைய சமாதானம்? எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மத்தேயு 30ஆம் அதிகாரம் வருவோம். அல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 10, 34, 35, 36 வாசிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் ஒரு சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே சமாதானத்தை எடுத்து போடுகிறேன்னு சொல்லுகிறார். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாமல் இருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்புகிறேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னது இயேசு. கைத்தாளம் கொடுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். நான் இந்த பூமியில் பட்டயத்தையே வர வைக்க போகிறேன். எப்படி எனில் மாமியாரும் மருமகளுக்கும் சண்டை, அப்படித்தானே? மாமனாருக்கும் மருமகனுக்கும் சண்டை, தகப்பனுக்கும் மகனுக்கும் சண்டை, அப்படித்தானே? அக்கா தங்கச்சிக்கும் சண்டை, அண்ணன் தம்பிக்கும் சண்டை. அண்ணன் தம்பி மந்திரம் வைக்காத சகோதரர்கள் உண்டோ இந்த பூமியில்? 2 அண்ணன்மார் இருந்தால் ஒரு அண்ணன் இன்னொரு தம்பிக்கு மந்திரம் வச்சுருவான். அதான் இந்த காலம். கேட்ட ஆஸ்தி இருப்பது ஒரு செண்டாக இருக்கும், அதற்கும் பகை. ஆண்டவர் சொன்னார், சகோதரனுக்கு சகோதரன் பகைத்து கொள்ளும் காலம் வரும். அது இந்த காலம்தான். நெருங்கி விட்டோம். வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி மாமனாருக்கும் மருமகளுக்கும் சண்டை உண்டா? கிடையாது. பெற்றவங்களுக்கு மாமனார் மாமியாருக்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்போ மாமனாருக்கு மரியாதை போலீஸ் ஸ்டேஷனில் தான் மரியாதை. பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. வாழ வந்த பொண்ணு என்ன பண்ணுவான், கேஸை போட்டு மாமனார் மாமியார் எங்கே போடுறாங்க? ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கேற்றவாறு ஒரு சட்டம் வந்து விட்டது, டவுரி ஆக்ட். அல்லேலூயா. ஒரு சில அப்படி இருக்கலாம். ஆகவே ஆண்டவர் சொன்ன பட்டயம் இந்த காலத்தில் நிறைவேறி வருகிறதா இல்லையா? சண்டை வருதா இல்லையா வீட்டில்? அவங்க வீட்டில் எந்த வீட்டில் சமாதானம் இருக்கிறது? கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு இருக்கலாம் மேபி, மற்றபடி யாருக்கு சமாதானம் இருக்கிறது? ஒருவருக்கும் இல்லை. ஏதோ வாழ்ந்துட்டுருக்கீங்க, மிருகங்களை போல பொம்மைகளை போல வாழ்ந்துட்டுருக்கீங்க. உண்மையை சொன்னால் உங்களுக்கு சமாதானம் இல்லை. ஒன்றில் விதவை கோலம், இல்லை என்றால் கைம்பெண், இல்லை என்றால் விவாகரத்து, இல்லை என்றால் பிள்ளையால் துக்கம், இல்லையா குடும்பத்தில் கொள்ளவியாதி, இல்லை என்றால் குடும்பத்தில் பஞ்சம், இல்லை குடும்பத்தில் தரித்திரம், இல்லை குடும்பத்தில் வெட்கம்.
ஒரு சகோதரி சொல்லுகிறான், எனக்கு ஒரே பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு. எல்லாரும் பிளான் போட்டாங்க, ஒன்றுக்கு மேலே நமக்கு திராணி இல்லை, இந்த பொருளாதாரத்தை கண்டு பயந்துட்டாங்க, ஒன்றோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 வேண்டாம், 3 வேண்டாம், 4 வேண்டாம், ஒன்றே போதும்னு. அந்த ஒன்றும் ஓடி போயிச்சான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தாய் தப்பன் பேரில் கேஸு, தாய் தப்பன் பேரில் கேஸு. ஓடி போனாலும் பரவாயில்ல, ஒரு கிறிஸ்தவனை பார்த்து ஓடி போயிருக்கலாம் இல்லையா? அவங்களுடைய தாகம் இது. ஒரு கிறிஸ்தவனை பார்த்து போயிருக்கலாம், ஒரு விக்கிரத்தை தொழுது கொண்டவன். அதாவது கிளியை வளர்த்து பூனைகையில் கொடுக்குறது மாதிரி, நல்லா மல்லிப்பூ எடுத்து குரங்கு கீழே கொடுக்குற மாதிரி. குரங்கு என்ன தலையில் வைக்கும், அது பிச்சு விடுங்க. இந்த சத்தியம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு தாயினுடைய வேதனையை, அப்போ அந்த குடும்பத்தில் என்ன சமாதானம் இல்லையே? சமாதானம் எடுத்து போட்டிருக்கிற ஆண்டு தானே இது, காலம் தானே இது. அப்படின்னா இயேசு வந்துட்டார்னு அர்த்தம். அப்படி வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கும் சமாதானம் இல்லை. பட்டையை தான் வர பண்ணுவேன்னு சொல்கிறாரு, உன்னை தப்பித்து போக விடமாட்டேன்னு சொல்கிறாரு, அடிப்பேன்னு சொல்கிறாரு, பாலாக்குவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. ஆகவே மனம் திருந்துதல் ஒன்றே நமக்கு மீதியாய் வைக்கப்படுகிறது. அவை கல்வாரி சிலுவையில் பிதாவை இவர்களை மன்னியும் என்று சொன்னது அவர்களுக்கு, நமக்கல்ல. அவனவன் என்னென்ன தீமைகளை அவன் செய்கிறானோ, என்னென்ன பாவங்கள் செய்கிறார்களோ அதற்கேற்ற தண்டனை இந்த பூமியில் உண்டு. உற்சாம கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அதை திட்டவட்டமாய் சொல்லுகிறது வேதவசனம். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க கேட்போம். வெளிப்பாடு 21, 22, 23. அவள் மனந்திருந்தும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்களையும் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளி அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். இது வெளிப்பாடு, புதிய ஏற்பாடும் அல்ல. புதிய ஏற்பாடை தாண்டி கடைசியாய் நமக்கு தரப்பட்டிருக்கிற காரியம். ஆகவே தவணை தந்திருக்கிறார். 2023 வருடம் வரைக்கும் நமக்கு என்னது தவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாம் மனம் திருந்துவதற்கு. ஆனால் நீங்கள் மனம் திருந்தவில்லை, மெய்யாய் மனம் திருந்தவில்லை என்றால் மனம் திருந்ததற்கு உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே அதற்கப்புறம் என்ன, கட்டில் கடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லவே கொல்வேன். இயேசு மன்னித்த அந்த மன்னிப்பு, கல்வாரி சிலுவையில் கொடுக்கப்பட்ட அந்த மன்னிப்பு உங்களுக்கு வந்திருக்குமானால் எதற்கு கட்டில், எதற்கு பிரதர் கட்டில், எதற்கு கட்டிலில் பாத்ரூம், எதற்கு கட்டிலில் பாத்ரூம்? கட்டிலும் பாத்ரூமும் ஒன்றா தானே இருக்குது. நிறைய பேருக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும், தெளிவாய் சிந்திக்க வேண்டும். நம்ம செய்கிற பாவத்திற்கு இந்த உலகத்தில் தண்டனையை அனுபவிக்காமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போக முடியும். தூக்கில் தூங்கினாலும் அறுத்து விட்டுருவார், பஸ் அடித்தாலும் தண்ணீராக கரைஞ்சி போச்சிருவார். நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அதற்கேற்ற தண்டனைகளை தான் இந்த பூமியில் அனுபவித்து முடித்த பிறகு தான் உங்களுக்கு சாவே வரும். அதான் பட்டயம், அதான் பட்டயம். நம்புறவங்க கையை தட்டுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், தேவன் யாரை மன்னிப்பார்? அப்படியானால் யாரை மன்னிப்பார்? பிரமாணத்தை பின்பற்று. பிரமாணத்தை பின்பற்றுகிறவனுக்கு மன்னிப்பு உண்டு. அவர் என்ன சொன்னார்? யாருடைய பாவத்தை மன்னிக்கிறாயோ அவருடைய பாவத்தை பரலோகத்திலும் நான் மன்னிப்பேன். அப்போ அதிகாரம் ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பாவ அறிக்கையை ஊழியக்காரிடத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். திராணி வருமா? இந்த பாவ அறிக்கையெல்லாம் நீங்கள் எங்கள்கிட்ட சொல்ல போனால் நாங்கள் இவ்வளோ மணி நேரம் கேட்க முடியும். அதெல்லாம் ஏன்னா அவ்வளோ மணி நேரத்துக்கு நீங்கள் பாவம் செஞ்சுருக்கீங்க, அவ்வளோ நாட்கள் மாதங்கள் எல்லாம் அதெல்லாம் ரெக்கார்ட் பிளேயர் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணணும்.
கேமரா வச்சா ரெக்கார்ட் பண்ணணும். அவ்வளவு பாவங்கள் நம்மிடத்தில் கொட்டி கிடக்கிறது. அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. யார்கிட்ட அறிக்கை? ஊழியக்கார இடத்துல. யாராவது அறிக்கை விடுவீங்களா? ஊழியக்கார இடத்துல ஓட்டக்கு வருவீங்க, பிசாசு ஓட்ட வருவீங்க, பல்வலிக்கு வருவீங்க, தலைவலிக்கு வருவீங்க, வயிற்று வலிக்கு வருவீங்க, கால் நடக்க முடியலை, நடக்க முடியலை, வயிற்றுப்போக்கு, ஜுரம், காய்ச்சல், இந்த மாதிரி எல்லா வியாதிக்கும் வருவீங்க. இந்த ஒரு காரியத்துக்கு யாராவது வருவதுண்டா? வந்திருக்கீங்களா பிரதர்? கிடையாது. எல்லாத்துக்கும் பயன்படுத்துறீங்க. இயேசு தானே சொன்னார், யாருடைய பாவத்தை நீ மன்னிக்கிறாயோ அங்கே நான் பரத்திலிருந்து மன்னிப்பேன். இயேசு தானே சொன்னாரு. அப்ப நீங்க யார்கிட்டையும் அறிக்கை எழுறது இல்லை. ஏன்னா நாரி போன வாழ்க்கை எப்படி சொல்ல முடியும்? சொல்லலைன்னா பரலோகம் கிடைக்காது. அடுத்தபடியாக இது அறிக்கை, அடுத்து கீழ்ப்படிதல். வசனத்துக்கு கீழ்ப்படிதல். லேவியராகமம் 19:22. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லப்படுகிற வேத வசனம் தான். ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன பண்ணுறோம்? துக்க ஒளியை கொண்டாடுகிறோம். ஒரே செய்தி தான் கேட்குறோம். ஆனால் ஏன் ஒரே செய்தி திரும்ப திரும்ப கேட்குறோம்? நம்ம திருந்தலை. இன்னைக்கு திருந்தும் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். லேவியராகமம் 19:22. அதனாலே ஆசாரியன் நீ செய்த பாவத்து நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் செய்த பாவம் மன்னிக்கப்படும். பாவ நிவர்த்தி செய்யணும். நாங்கள் உங்களுடைய பாவ காரியங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வரும்போது அந்த பாவ நிவர்த்தி சரி செய்யப்பட்டதல். நீ செய்த பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் எங்கள்கிட்ட சொல்லுவார். அதை நாங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம். நீங்கள் அதை செய்யணும். செஞ்சாதான் மன்னிப்பு, இல்லை என்றால் உங்களுக்கு நரகம். இதான் சத்தியம், இதான் பிரமாணம், இதான் பைபிள், இதான் ஊழியம். கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ நிவர்த்தி. எப்படி பாவ நிவர்த்தி செய்யப்படும்? பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்தல்? நிவர்த்தின்னு என்ன பிரதர்? நம்ம விளங்கோடு தமிழ் தான் பரிகாரம். இப்போ சோறு சரியில்லைன்னா சோறை நம்ம சாந்தோட்டி நிவர்த்தி பண்ணுவோம், இல்லை கரெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நிவர்த்தி செய்தல். நீ செஞ்ச பாவத்துக்கு தக்கதாய் ஒரு பரிகாரம் கர்த்தருக்கு நீ செலுத்தணும். அது எங்கே சொல்லப்படுகிறன்னு சொன்னால் யாத்திராகமம் 30:15-16. யாத்திராகமம் 30:15-16. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரைச்சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்க வேண்டாம். இந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரருடைய கையிலே வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு இது ஞாபக குறியாக இருக்கும். கையை தட்டுங்க. பிரமாணம். அல்லேலூயா. ஆகவே உன் ஆத்துமா பாவ நிவாரண பலி. நீ செஞ்ச பாவம் என்னென்ன பாவம் செஞ்சாயோ அந்தந்த பாவ நிவாரண பலி. அது எப்படி செய்யணும்? அது கர்த்தருக்கு ஒரு காணிக்கை, ஊழியக்காரர்களுக்கு அல்ல. கர்த்தருக்கு ஒரு காணிக்கை செலுத்தும் பொருட்டு. அது யாருக்கு போய் சேரணும்? பாவ நிவாரண பலி யாருக்கு போய் சேரணும்? கர்த்தருக்கு போய் சேரணும். அது எப்படி? நீ ஐஸ்வர்யவான் ஆனாலும் அரசேக்கலுக்கு மிகாமலும். ஒருவேளை நீங்கள் பணக்காரர் இருக்கலாம், அதிகமாக காணிக்க தரக்கூடாது. பாவ நிவாரண பலி என்பது ஃபிக்ஸட், அதிகமாக தரக்கூடாது. நீ தரித்திரனாக இருப்பாய், ஆனால் நீ குறைச்சும் தரக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 2.
அதை இஸ்ரவேல் புத்திரருடைய கையில் நீ வாங்கு. இப்போ ஊழியக்காரன் அதை வாங்கணும். நீங்கள் முதல்ல சொல்கிறீங்க, நாங்கள் காதால கேட்குறோம். அதுக்கப்புறம் பாவ நிவாரண பலி உங்கள்கிட்ட வாங்குகிறோம். அதை ஆசாரிய கூடாரத்துக்கு, தேவனுடைய திருப்பணிகளுக்கு அதை செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும். ஊழியக்காரன் வாங்கி வயிற்றில் போட்டால் பாவ மன்னிப்பு கிடையாது. அந்த பணத்தை வாங்கி ஊழியக்காரன் நிலம் வாங்கினா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அதை ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய திருப்பணிகள், சுவிசேஷ பணிகளுக்கு கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆலய பணி, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சுவிசேஷ பணி. கையை தட்டுங்க. அன்றைக்கு ஆலயம், புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம்.